ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அனைத்துமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும். ஓகேவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5000 அமௌண்ட் வந்து கிவ்அவே வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா, அந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கமெண்டில் வந்து டன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. ஓகேவா, இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோக்குமே பண்ணணும். நாங்கள் போடுற வீடியோ எல்லாத்துக்குமே பண்ணணும். இந்த வீடியோக்கு மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. ஓகேவா, எல்லா வீடியோக்குமே பண்ணணும். எல்லா வீடியோக்கும் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா, இதில் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த 25K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டாங்கன்னா, ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கூகுள் பே இல்லாட்டி பேடிஎம் இல்லாட்டி டேரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். ஓகேவா, இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி அந்த அப்ளிகேஷனை ஏற்றுறேன்னா, கெட் இன் ஆன் கூகுள் ப்ளேன்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே டேரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகும்போது நீங்கள் வந்து ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்து ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களோட இமெயில் அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா, ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னா, மேலே பாருங்கள் டேஷ்போர்ட் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து யான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் பேஜ் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த மெத்தடில் வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை ஷோ பண்ணியிருக்காங்க, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லீவ் என்கேஜ்மெண்ட் ஆன சோசியல் மீடியா. லீவ் என்கேஜ்மெண்ட் சோசியல் மீடியானா, அதாவது சோசியல் மீடியாவில் இருக்க வீடியோஸ்க்கு நீங்கள் வியூஸ் கொடுக்குற மூலியமாகவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாகவும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து இப்போ யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோவுக்கு நல்லாயிருக்கு, அந்த வீடியோ நல்லாயிருக்கு, அந்த வீடியோவுக்கு கமெண்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி கூட கமெண்ட் கொடுக்குற மூலியமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு அதை ரிவ்யூ பண்ணுற மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌசிங்கை வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுற மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணுற மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து லீவ் என்கேஜ்மெண்ட் சோசியல் மீடியான்னு இருக்குது பாருங்கள். அதில் வந்து கீழே பாருங்கள் ஏர்ன் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த யானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதாவது ஒவ்வொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூடியூப் ஒவ்வொரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூடியூப் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க, ட்விட்டரு, அப்புறம் வந்து லிங்க்டின் கொடுத்துருக்காங்க, நிறைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் யூடியூப் வியூஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வரும். அதுக்கு நீங்கள் வியூஸ் கொடுக்குற மூலியமாகவும், அதாவது அந்த வீடியோவை நீங்கள் 30 செகண்ட்ஸ் அந்த வாட்ச் பண்ணால் போதும். ஓகேவா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து $0.01 வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து அதே மாதிரி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்து லைக் பண்ணுற மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். யூடியூப் வியூஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் வியூஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூடியூப்போட வீடியோஸ்லாம் நிறையா வீடியோஸ் வரும். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது கீழே போட்டிருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே போட்டிருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த வீடியோ கொடுப்போம், ஏர்ன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ வந்து ஏர்ன் இருக்கா, அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்துடும். இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து 30 செகண்ட்ஸ் வந்து ஓடும். ஓகேவா, 30 செகண்ட்ஸ் ஓடி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஏர்ன் பண்ணியாச்சு, எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு, அதாவது இன்டர்ஃபேஸ் ஹோம் பேஜ்லேயே காட்டும் உங்களுக்கு. ஓகேவா, டுடே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இந்த மந்த்துக்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இதில் காட்டும். நெக்ஸ்ட் வந்து கீழே பேலன்ஸ் இருக்கிறது வந்து டோட்டல் பேலன்ஸ், அதாவது நீங்கள் மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்து வெரிஃபை பண்ணணும். உங்கள் இமெயிலை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணுறதுனா, மேலே டேஷ்போர்ட் இருக்கு பாருங்கள், அது பக்கத்துலேயே 3 புள்ளி இருக்கும் போது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சென்ட் ஆக்டிவேஷன் லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி லாகின் பண்ணி நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடும். ஓகேவா, இதுக்கப்புறம் எப்படி அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுனா, மேலே வந்து 3 டாட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பில்லிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பில்லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு வந்து $25 வந்து ரீச் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் வந்து $25 எப்போ ரீச் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து கீழே வந்து பாருங்கள் ஹவு யூ கெட் பெய்டுன்னு இருக்கு பாருங்கள், அது கீழே வந்து ஆட் பேமெண்ட் மெத்தட்னு இருக்கு பாருங்கள். இந்த மெத்தட் வந்து நீங்கள் $25 வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, ப்ளூ கலரில் வந்துடும். நீங்கள் அதை கொடுத்து வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.